6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு இவ்வளோ முடி வருங்க. உங்களுக்கும் இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கா? இந்த ஹேர் பேக்கை உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் 6 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது காட்டுங்க. இப்போது என்னுடைய ஹேர் ஃபாலை நான் கண்ட்ரோல் பண்ணதுக்கு காரணம் இந்த ஹேர் பேக் தான். பாருங்கள் என்னுடைய முடி எவ்வளோ வந்திருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் முடி அடர்த்தியாக இல்லையோ, யாருக்கெல்லாம் ரொம்ப எலிவால் மாதிரி இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் இருக்கிற முடி கொட்டாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெஸ்ட் சீக்ரெட்டான ஒரு ஹேர் பேக். இது 1 இயர் பாஸ்ட் நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய எனக்கு ஒர்க் கமிட்மெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருந்ததுனால நான் வீடியோ அதிகமாக நான் எடுக்கலை. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்ததுங்க. பாஸ்ட் 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேர் பேக்கை தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அந்த ஹேர் பேக்கை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது எனக்கு ஹேர் ஃபாலுங்கிறது ரொம்ப கம்மியாச்சுங்க. ஸோ யாருக்கெல்லாம் முடி அடர்த்தியாக இல்லையோ அவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற முடி கொட்டாமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லாவே வளருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அதை ரெக்கவர் பண்ணலாங்க. வாங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் உப்பு போடாத சாதம் வடித்த தண்ணியை தாங்க எடுத்திருக்கேன். இதில் அதிக லெவலான புரோட்டீன், அமினோ ஆசிட், விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை பயிர் தாங்க எடுத்திருக்கேன். நான் ஒரு 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதிக லெவலான ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப்பை ரொம்ப மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை ரொம்பவே ஷைனிங்காக கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் வெந்தயம். இந்த வெந்தயத்தில் அதிக லெவலான புரோட்டீன், அயன் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்பை ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். ஹேர் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்குனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 12 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. மார்னிங் எழுந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நான் ஊற வச்சுருந்த இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 5 இதழ்கள் கொண்ட ஒற்றை அடுக்கு செம்பருத்தியை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இதில் மல்டி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஹேருக்காக. இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட், அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா கெராட்டின் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8லிருந்து 10 பூ வரையும் எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே செம்பருத்தி இலையவும் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 8 இலை இருக்கும். இதுலேயும் மல்டி விட்டமின் நிறைய இருக்குங்க ஹேருக்காக. நான் இதையும் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய ஹேர் டேமேஜை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணி காட்டும். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தாங்க வரும். இப்போ இந்த ஹேர் பேக் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சுங்க. அதனால் நான் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து நான் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் எக்கோடைய ஒயிட்டுங்க. இதில் ஆல்புமின் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் கேரை ரொம்பவே ப்ரொடெக்ஷனில் வச்சுருக்கோங்க. ஸ்கேல்ப்பை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அழகாகவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காகவும் வச்சுருக்கோம். நான் எல்லா ஹேர் மாஸ்க்லையும் எல்லா ஹேர் பேக்லேயும் முக்கியமாக நான் இந்த எக் ஒயிட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு என்னுடைய ஸ்கேல்ப்லேயும் என்னுடைய ஹேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஹேர் ஆயிலை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரு ஹேர் மாஸ்க்கோ இல்லை ஹேர் பேக்கோ நீங்கள் போடும்போது முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்டில் மசாஜ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவோ மசாஜ் கொடுக்குறீங்களோ அவ்வளவோ நல்லது. உங்களை பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகினாலே உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட் ஆகி அந்த இடத்துல ஹேர் க்ரோத் அப்படிங்கிறத காட்டும். நான் இது போல் நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க. நைட்டு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஊற வச்சுட்டதுக்கு அப்புறமா மார்னிங் எழுந்து என்னுடைய ஹேர் பேக்கை நான் போட்டேங்க. இப்போ இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. நார்மலான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நான் நார்மலான கன்சிஸ்டன்சியில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நல்லா உங்களுடைய ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது நடுவில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஹேருக்கும் இதை நல்லா அப்ளை பண்ணணும்.
இப்போ இது போல் ஹேரை ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுடைய ஸ்கேல்ப்லேயும் உங்களுடைய ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் எங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த ஸ்கேல்ப் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியுங்க. இப்போ நான் வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நீங்கள் போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து சீக்கா யூஸ் பண்ணி தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். என்னுடைய டெய்லி ஹேர் கேர் ரொட்டீனில் நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது நான் சீக்கா தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் சீக்கா யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஹேரை வந்து காட்டுறேன். இப்போ நான் சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் என்னுடைய முடி எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே ஒரு 6 மந்த் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முடி உங்களுக்கும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஹேருக்கு ரொம்ப சத்து கொடுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் இதை ஆட் பண்ணி நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஹேர் பேக் போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து 5 to 6 மந்த் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டுங்கிறது வருங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டா எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணேன். அதனால தான் எனக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்தது. உங்களுக்கும் பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.